இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்கால திருப்பயணத்தின் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை இந்த அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 28 முதல் 34 முடிய. இந்த இறைவார்த்தை எதை பற்றி பேசுகிறது? நம் ஆன்மீக பயணத்திற்கு எதை இறைவன் கொடுக்க விரும்புகிறார் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இயேசுவை அணுகி மறைநூல் அறிஞர் முதன்மையான கட்டளை எது என்று இயேசுவிடம் வினவுகின்றார். திருச்சட்டத்தை முழுவதுமாக அறிந்து தெரிந்து வைத்தவர்கள், தெள்ள தெளிவாக படித்து அதை பற்றி விளக்கம் கூட கொடுக்கக்கூடிய இந்த மனிதன் இயேசுவிடம் வந்து கேள்வி எழுப்புகிறான். திருச்சட்ட நூல் எது தலை சிறந்தது? முதன்மையான கட்டளை எது? வேதத்தை நன்கு அறிந்து தெரிந்து படித்து அந்த வேதத்தை பிறருக்கு விளக்கத்தோடு சொல்லக்கூடிய இந்த மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறான். இயேசு அழகாக அவன் கேட்ட கேள்விக்கு 2 பதில்களை கொடுக்கிறார். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அது 2ஆக இருக்கலாம், ஆனால் இவை 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து செயல்படக்கூடியதாக காணப்படுகிறது. இஸ்ரேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக. இது முதன்மையான கட்டளை. 2வது கட்டளை, உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். இது 2வது கட்டளை என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே இந்த மறைநூல் அறிஞர் இன்னும் தன்னை பெரியவனாக, அனைத்தும் தெரிந்தவனாக காட்டிக்கொள்வதற்காக அவன் சொல்லுகின்ற வார்த்தை இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு செலுத்துவது போல பிறரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று இயேசுவிடம் இந்த மறைநூல் அறிஞர் கூறுகிறார். இயேசு சொன்ன அதே வார்த்தையை மீண்டுமா இயேசுவிடம் சொல்லி அதில் ஒன்றை கூடுதலாக சொல்லுகிறார். எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று சொல்லுகிறார். இயேசு அவன் கூறிய வார்த்தைகளை விட அவன் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திலே ஆண்டவர் முன்னிலையிலேயே தன்னை உயர்ந்தவன் என்று காட்டுவதற்காக அவன் சொன்ன வார்த்தையை வைத்து இயேசு தெளிவாக அவனை வாயடைக்க செய்கிறார். இயேசு இங்கு சொல்லுகின்ற வார்த்தை அவனுடைய அறிவாற்றலை வைத்து அடுத்தவர்களை எப்படி அவன் தன்வயப்படுத்துகிறான். அப்படி பார்க்கின்ற பொழுது அவனுடைய பார்வையிலும் பிறருடைய பார்வையிலும் இவன் இறையாட்சிக்கு மிகவும் அருகில் இருக்கிறான், இறையாட்சிக்குட்பட்டவன் என்பதை அவர்கள் சிந்திப்பார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அதுவல்ல, மாறாக இறை வார்த்தையை வாழ்வாக ஏற்றுக்கொண்டு அது எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இங்கே நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்படி இந்த மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, இயேசு சொல்லுகின்ற வார்த்தை அவனுடைய அறிவாற்றலை கொண்டு நீ இன்னும் விண்ணரசுக்கு வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களிடம் என்னிடம் எதிர்பார்ப்பது என்ன? இந்த பிறரன்பு, இந்த கடவுள் அன்பு, இந்த 2ஐயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்னவென்றால், தான் மரித்த அந்த சிலுவை மரணத்தின் வழியாக சிலுவையில் இருக்கின்ற இந்த நேர்கோடானது விண்ணுக்கும் மண்ணுக்கும் நேர்கோடாக காணப்படுகிறது. கடவுளையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய கோடாகவும், அந்த சிலுவையில் குறுக்கு வாட்டமாக இருக்கின்ற அந்த பகுதியானது பிறருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் காட்டப்படுகிறது. எனவே வெறும் வார்த்தையில் மட்டும் இந்த மண்ணுலகிலே நாம் சொல்லி கொண்டு பயணித்தால் அது பயணம் அல்ல, மாறாக அதை வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இயேசு தன்னையே முழுவதுமாக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளோடு இணைப்பதும்
பிறர் அன்பை இணைப்பதும் தான் இந்த சிலுவை மரணம். எனவே இந்த தவக்கால திருப்பயணத்தில் பயணித்து கொண்டிருக்க நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய பாவங்களுக்காக நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, தந்தையினுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்பதற்காக, நாம் கடவுளோடு உறவாட வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுவதுமாக சிலுவை மரணத்தில் தம்மை அர்ப்பணித்தது போல நாமும் இந்த மண்ணுலகிலே நம் ஒவ்வொரு செயல்பாடுகளும் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், இடர்பாடுகள் அனைத்துமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று முயற்சித்து நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தோம் என்றால், நாம் அனைவருமே கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்வதும், அதோடு இணைத்து நம்மை நாம் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுனுடைய அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோமா இந்த நாளிலே? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி தன்னை உயர்ந்தவன் என்று தன் வெளிப்படுத்துவதற்காக இயேசுவை சோதித்தது போல நாங்களும் பல நேரங்களிலே எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் கடவுளை மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்களை சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய சுயநலத்தினால், நான் என்கின்ற அகந்தையின் வழியாக. இயேசு வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல, அதை வாழ்வாக மாற்றி காட்டினார் சிலுவை மரணத்திலே. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கின்ற உறவு பாலமாகவும், பிறரை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை சிலுவை அடையாளத்தின் வழியாக வெளிப்படுத்துகிற பொழுது, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பாடுகளின் மரணத்தோடு இணைக்க பெற்று நாங்களும் அன்பின் சீடர்களாக, சீடத்திகளாக வாழக்கூடிய வரத்தை கொடுத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.